துலாம் ராசி இவர்களுக்கு வந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. சரி. குரு பகவான் துலா ராசி நேயர்கள் வந்து பொதுவாக வந்து துலா ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து ஒரு நிலை இல்லாதவர்கள் என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி சரராசி ஏன்னா அது வந்து தரராசின்றதில் தெராசு அதனுடைய ஒரு இதுன்றதுனால நாம் இவங்க வந்து சூரியன் நீச்சமான வீடு, அங்கே சனி உச்சம் பெற்ற வீடு, கிரகங்கள்லேயே வந்து மிகவும் வலுவிழந்த கிரகம் சனீஸ்வர பகவான். வலுப்பெற்ற கிரகம் என்பது வந்து ராகு, சூரியன் தான். சூரியனே பலகீனமாக இருக்கும்போது அந்த துலா ராசிக்காரர்கள் எப்பவுமே பலகீனமானவர்கள். அந்த பலகீனமானவர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அவரே ராசியை பார்க்கறதுனால இப்போ பலவான்களாக மாறுகிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவர்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த குரு பெயர்ச்சி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கிறார். காரணம் என்னன்னா, துலாத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது வந்து மேற்கொண்டு ராசிக்கு ரிஷப ராசிக்கு 2இல் குரு இருக்கிறார். அதுவும் சுக்கிரனுடைய வீடு தான். ஆகினால இந்த துலா ராசிக்காரர்கள் அஷ்டமஸ்தானமாக இருந்தால் கூட அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரர்கள் மூலமாக நிறைய பெற இருக்கிறார்கள் என்பது திண்ணம். அதை தன்னுடைய பார்வையில் குருபகவான் வந்து 1, 3, 5 இடங்களை பார்வையிடுகிறார் இல்லையா? பார்வை என்பது பொதுவாக வந்து அவருடைய பார்வை நன்மையே செய்வார். பொதுவாக 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது எல்லாவற்றுக்குமே நன்மை. அவர் 1ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரனுக்கு நன்மை செய்வார், அல்லது புதிய நட்புறவுகளை இவர் ஏற்படுத்தி கொள்வார் என்பது பொதுவான விஷயம். ஆனால் இதில் என்னன்னா, ஒரு ராசியை பார்க்கறதுனால இவங்களுடைய கௌரவங்கள் அங்கு பாதுகாக்கப்படுகிறது குரு பார்க்கறதுனால. 2வது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால கௌரவம் மட்டும் இல்லை, பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குறார் என்றது தான் பொருள் அந்த இடத்துல. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்வையிடுகிறார். அதனால் மேற்படிப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ஆம் வீடு என்பது இந்த ஜாதகருக்கு வந்து கும்பமாக வருது.